Good morning to all. Now example 2. Show that the diagonals of a rhombus are perpendicular to each other. The diagonals of a rhombus வந்து perpendicular to each other னு சொல்ல போறோம். இப்போ rhombus எடுத்துக்கிறோம் ABCDங்கிற rhombus. Here AB is equal to BC equal to CD equal to DA. ஏன்னா rhombusல ஸ்கொயர்லலாம் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ட்ரையாங்கிள் AOD அண்ட் ட்ரையாங்கிள் COD எடுத்துருக்கோம். ட்ரையாங்கிள் AODயும் ட்ரையாங்கிள் COD எடுத்துருக்கோம். இதில் OA is equal to OC. நமக்கு diagonals of a parallelogram bisect each other நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் parallelogram ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். இப்போ OA is equal to OC. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளும் OD வந்து காமனாக இருக்குது. AODக்கும் காமனாக இருக்குது, CODங்கிற ட்ரையாங்கிளுக்கும் ODங்கிற சைடு வந்து காமனாக இருக்குது. AD equal to CD. ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால AD equal to CD. இப்போ இங்கே பார்த்தோன்னா 3 சைடு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆயிரும். எந்த ரூலுக்கு கீழேனா ட்ரிபிள் கான்குரன்ஸ் ரூலுக்கு கீழே 3 சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் AOD இஸ் கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் COD. கான்குரன்ஸ் ரூல் அப்ளை பண்ணிட்டாலே நம்ம என்ன எழுதிடலாம்னா ஆங்கிள் AOD இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் COD பை CPCT. CPCTனா நேற்று என்னன்னு சொன்னால் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் படி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் ஆயிடுது. ஆங்கிள் AOD இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் COD. Now angle AOD plus angle COD equal to 180 degree. ஏன்னா linear pair. AODங்கிற ஆங்கிளும் CODங்கிற ஆங்கிளும் AOCங்கிற லைனில் இருக்குது. ஸோ இது linear pair ஆயிடும். நம்ம angle AOD equal to CODன்னு பார்த்துருக்கோம். அப்போ angle CODக்கு பதிலாக இன்னொரு AODயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே ஒரு AOD வந்துடும், இங்கே ஒரு AOD வந்துடும். ஸோ 2 into angle AOD is equal to 180 degree. இங்கே 2 வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ டிவிஷனாக மாறிட்டு. ஸோ angle AOD is equal to 180 degree by 2 is equal to 90 degree. The diagonals of a rhombus are perpendicular to each other. 90 degree வந்துருச்சு. So perpendicular to each other. Example 3. ABC is an isosceles triangle in which AB equal to AC. AD bisects exterior angle PAC and CD is parallel to AB. Show that first one angle DAC equal to angle BCA ன்னு prove பண்ணணும், and second one ABCDC parallelogram ன்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ABC is an isosceles triangle. ABC is an isosceles triangle in which AB equal to AC. Isosceles triangle ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். இப்போ எதெல்லாம் ஈக்குவல் சைட்ஸாக கொடுத்துருக்காங்க? AB equal to ACன்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? AD bisects exterior angle PAC. ADங்கிற லைன் வந்து PACங்கிற ஆங்கிள் என்ன செய்யுதுன்னா பைசெக்ட் பண்ணுது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? CD is parallel to ABன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்றா ப்ரூவ் பண்ண போகிறோம். ABC is an isosceles in which AB equal to AC. இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ABC equal to ஆங்கிள் ACB. என்ன ரீசன்னா ஆங்கிள் ABCனா நடுவில் பிங்கிற ஆங்கிள் வருது, இது ஆங்கிள் ACB. இந்த ஆங்கிளும் ஈக்குவல். என்ன ரீசன்னா எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ABC ஈக்குவல் டு ஆங்கிள் ACBன்னு எழுதிட்டோம். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது? PAC இஸ் ஈக்குவல் டு PACயை எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். PACங்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள் இதெல்லாம் ஆங்கிள் ABC ப்ளஸ் ஆங்கிள் ACBன்னு எழுதிருக்கோம். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. இது நம்ம 8th படிச்சிருக்கிறோம். இப்போ ADங்கிற லைன் வந்து PACயை பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பைசெக்ட் பண்ணுதுன்னா ரெண்டு ஈக்குவல் ஆங்கிளாக பிரிக்கி. இதுவும் ஈக்குவல் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் PAC ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் ACBன்னு எழுதிடலாம். ABCயும் ACBயும் ஈக்குவல். ஸோ 2 இன்ட்டு ஆங்கிள் ACBன்னு எழுதிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். AD bisects ஆங்கிள் PACன்னு எழுதியிருக்கோம். AD bisects ஆங்கிள் BAC. இப்போ PAC இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு DACன்னு எழுதிடலாம். ஏன்னா ACB எப்படி எழுதியிருக்கோம்? 2 இன்ட்டு DACன்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இதுவும் ஆங்கிள் PAC தான், இதுவும் ஆங்கிள் PAC தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் உள்ளது ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். இப்போ 2 இன்ட்டு ஆங்கிள் ACB இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் DAC. இப்போ இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2வும் கட் ஆகிட்டு ஆங்கிள் ACB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் DACன்னு ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகெயின் AB ஈக்குவல் டு AC வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் PAC ஈக்குவல் டு ஆங்கிள் ABC ப்ளஸ் ஆங்கிள் ACB. அடுத்த லைனில் ஆங்கிள் PAC இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் ACBன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது AD வந்து பைசெக்ட் பண்ணதுனால அந்த ரெண்டு ஆங்கிலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் PAC ஈக்குவல் டு 2 இன்ட்டு DACன்னு சொல்லியிருக்கோம். இதுவும் PAC தான், இதுவும் PAC தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 கட் ஆகி ஆங்கிள் ACB ஈக்குவல் டு ஆங்கிள் DAC. These equal angles form a pair of alternate angles when line segments BC and AD are intersected by a transversal AC. முன்னாடி ப்ரூவ் பண்ண ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸும் என்ன பண்ணுதுன்னா அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அதாவது ஏபிசியும் டிஏசியும் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அது வந்து எந்த டிரான்ஸ்வர்சலால பிரிக்கப்படுதுன்னா ஏசிங்கிற டிரான்ஸ்வர்சலால, அதாவது பிசி அண்ட் ஏடியும் ஏசிங்கிற டிரான்ஸ்வர்சலால கட் பண்ணி இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ பிசி இஸ் பேரலல் டு ஏடி. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா BA இஸ் பேரலல் டு சிடின்னு கொடுத்துட்டாங்க given. அப்போ போத் பேர்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் ஆயிட்டு அப்போ ABCD இஸ் a parallelogram நம்ம சொல்லிடலாம். Exercise 8.1ல first sum. The angles of a quadrilateral are in the ratio 3:5:9:13. Find all the angles of a quadrilateral. ஒரு quadrilateral உள்ள ஆங்கிள்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரிலேட்டரல் இஸ் 360 டிகிரின்னு தெரியும். இந்த ஆங்கிளை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அப்போ 3x + 5x + 9x + 13x. சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் குவாட்ரிலேட்டரல் இஸ் 360 டிகிரி. அந்த ஆங்கிள்ஸை எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு 360. 3x + 5x எவ்வளவு, 8x. அண்ட் தென் 8x + 9x 17x. 17x + 13x இஸ் ஈக்குவல் டு 30x. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30x வருது. இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 30 அந்த பக்கம் போகும்போது டிவிஷனாக மாறி இருக்கு. 0 0 கட் பண்ணிட்டோம். 36 டிவைடட் பை 3 மீன்ஸ் வி கெட் 12. அப்போ நமக்கு ஆங்கிள்ஸ் என்ன வந்துடும், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 3x இருக்கு. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 3 × 12 இஸ் ஈக்குவல் டு 36. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 36. அடுத்தது 5x. ஸோ 5 × 12 இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அடுத்தது 9x. So 9 × 12 is equal to 108 degree. அடுத்தது 13x is equal to 13 × 12 is equal to 156 degree.